ஹே காய்ஸ், ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தாச்சு. மம்மி நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க போல். ஓகே டன். சரி காய்ஸ், இன்றைக்கி நம்ம புக்ஸ் ஏதாவது படிக்கலான்னு பார்ப்போம். புக் எடுக்கலாம். டேடியுமே ஏதாவது சின்னதுலேருந்து ஆரம்பிடா அப்படின்னாரு. ஸோ திருக்குறள் தான் சின்னதாக இருக்குது, ஆரம்பிச்சிடலாமா? பார்க்க தான் சிறுசு, ஆனால் இதுக்குள்ளே பவர்ஃபுல்லான மேட்டர்லாம் இருக்கும். ஓகே டன், இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்காப்பா, இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்? எப்பவுமே சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் நான் என்ன பண்ணுவேன், மூஞ்சி கிஞ்ச கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு செல்லை தள்ளுவேன். இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் அப்படி சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு 10 பக்கமாக படிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் தொடங்கணும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நீ என்ன சொல்லியிருந்தேன், சரி ஏன்டா புக்கெல்லாம் படித்து சொல்லிட்டு நம்ம திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அது கூட எல்லாரும் கேட்க வேண்டியதான், படிக்க வேண்டியதான். அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. அது வந்து அது சொல்ல கருத்தே கிடையாது. அதனால் ஓகே, டேடி சொன்னதுனால டேடியின் கட்டளைக்கு இணங்க ஓகேவா நம்ம திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மள்கிட்ட வந்து எப்பயோ பரிசு கொடுத்தாங்க. ஓகேங்களா? குட்டியாக இருக்குது திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள் 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 தேதி போட்டுருக்கா? 3 வாட்டி வந்து மும்மந்திரம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தேதி போட்டு. சரி ஓகே. லாஸ்ட் தேதி இல்லை, நீங்கள் கிழிச்சிட்டியா? ஃபஸ்ட்டு 9/3/2010 வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பரிசு வாங்கியிருக்கேன். ஓகேவா? 2010 வந்து பரிசு வாங்கியிருக்கிறேன். 19/3/10. ஓகேங்களா? அப்போ வந்து பரிசு வாங்கப்பட்ட குட்டி டிக்ஷனரி போல் இருக்கிறது தான் இந்த திருக்குறள் புக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை சொல்லி புரிய வைக்கலாம். அதுதான் இந்த நம்ம இந்த வீடியோவோட இதே, அதுதான் நோக்கமே அதுதான். ஓகேவா? கிளியரா எதுவுமே புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். பொக்கிஷ மாதிரி அது அர்த்தம் நல்லா கேட்கற மாதிரி. நான் எப்படி என்னோட லைஃப்ல எப்படி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கொஞ்சம் தருங்குது. எப்படி சொல்லலாம், நடைமுறை வாழ்க்கைக்கு எது பொருந்துமோ, அதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரலே ஒன்று தான். என்ன சொல்லுவாங்க, அகர ஒன்று போட்டால் போதும். ஆமாம் ஆமாம், ரொம்பலாம் வேணாம், நாளைக்கு ஒன்று சிம்பிளாக போட்டால் போதும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேங்களா? இதுதான். இந்த குரல் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் இந்த குரல் தெரியும். ஓகேங்களா? புக்கில் போடலாம், புக்கில் இருக்கிறதுக்கு எனக்கு வேணாம். சரி ஓகே, புக்கு நீயே வச்சுக்க. இப்போ வந்து இது வந்து இப்போ குரலை சொல்லிட்டு விளக்கம் சொல்லு, ஆனால் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதுதான். சரி ஓகே. அதான் எழுத்தெல்லாம் முதற்றே உலகு. ஓகேவா? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் புரியணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, நம்ம எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஸ்களும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எத்தனாயிரம் ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கியிருந்தாலுமே அந்த ஃபோன் இயங்குறதுக்கு ஓஎஸ் தேவை. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆப்ஸ், இந்த ஆப்ஸ்லாம் இயங்குறதுக்கு அந்த ஆப்ஸ் இல்லைனாலே ஃபோனே டப்பா தான். ஓகேவா? அப்போ பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த ஓஎஸ் தான். அது போல் ஓகேங்களா, அது போல் அங்கேயே நிப்பாட்டிக்கிறேன். ஓகேங்களா? இது போல் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும். ஓகேங்களா? இப்போது வேறு ஏதாவது சொல்லுங்க. அடிப்படை அது தேவை. ஆமாம் ஆமாம், ஃபோன் இயங்குறதுக்கு ஓஎஸ் தேவை. அடிப்படை, அதுதான் அடிப்படை. அடுத்து வேறு அடிப்படை என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? ஓகே, நம்ம இப்போ கார் ஓட்ட கற்றுக்குறோம். ஓகேவா? எடுத்தோடனே நம்மளால் ஹைவேல போயிட முடியாது. ஓகேங்களா? கிளச்சு பிரேக்கு அப்படின்னு சொல்லி படிப்படியாக போவோம். ஓகேங்களா? கார் ஓட்டுறதுக்கு கிளச்சு பிரேக் தான் பேஸு. ஓகேவா? அது இருந்தால் தான் நீ ஹைவேல போக முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளோட பேஸுக்கு நம்ம பேஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஷைன் ஆக முடியும். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகே, நம்ம டெய்லி சாப்பிட்றோம், சமைக்கிறோம். ஓகேங்களா? டெய்லி நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம், சமைக்கிறோம். ஒரு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காய்கறி போடுவாங்க, மசாலாலாம் போடுவாங்க. ஓகேங்களா? இதை எல்லாமே போட்டாலுமே உப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, உப்பு இல்லை பண்ண உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பு தான் அடிப்படை. அந்த உப்போட அளவு வச்சு தான், அதிகமாக போனாலும் உப்பு தான், அந்த உப்போட அளவு வச்சு தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா நம்ம தீர்மானிக்க முடியும். சரிங்களா? அப்போது அந்த உப்பு தான் பேஸ். ஓகேவா? அதே போல் இப்படி அந்த குழம்புக்கு உப்போ
அந்த கார் ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டரும் கிளச்சு பிரேக்கு எவ்வளோ முக்கியமோ, இந்த ஃபோனுக்கு எவ்வளோ ஓஎஸ் முக்கியமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து அடிப்படை தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடிப்படையில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எவ்வளோ கிளியராகவும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ஷைனாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இந்த கொள்ளு அடிப்படை வந்து ஆரம்பம் தான் எல்லா விஷயத்துக்கும். ஓகேங்களா? லைஃப்ல நீங்க எனி ஆஸ்பெக்ட்ஸ், நீங்க வாழ்க்கையில எந்த எடுத்துக்கிட்டாலும், எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லா விஷயத்துக்கும் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆரம்பம் தான் வந்து ஆரம்பமே அமக்கலமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஓகேவா? அந்த மாதிரி ஆரம்பத்தை வந்து அட்டிச்சு நம்ம பிரிக்கணும். அந்த அளவுக்கு ஆரம்பம் இருக்கணும். ஓகேங்களா? ஆரம்பத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம ஆரம்பத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதை வச்சு தான் அந்த ஸ்கில்லும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு இன்னும் சிம்பிளாக சொன்னால் பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட்டு, ஓகேவா? பில்டிங்க்கு எவ்வளோ பேஸ்மெண்ட்டு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ராங்கை குறிக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஓகே. ஃபர்ஸ்ட் குவாரண்டைனால ஃப்ளோஸ் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? இது வந்து இப்போ நான் போட போகிற வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ தான் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு மேபி நான் அந்த ஷார்ட்ஸில் இதை கொண்டு வர முடியாது. அதனால் இதை வந்து ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன். ரெண்டாவதுலேருந்து நான் வந்து கட் பண்ணி இன்னும் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ ரெண்டாவது குரல்லேருந்து அதை நான் ஷார்ட்ஸுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறேன். ஓகேங்களா? ஷார்ட்ஸுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இவன் யாருமே ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து போரிங் கன்னடம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயம். திருக்குறளில் எல்லாமே அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம சில பேர் படிச்சிருப்போம். நம்மளாம் என்னங்க மார்க் எழுதாக படிச்சிருக்கோம். காந்தி கூட தமிழ் திருக்குறள் கற்றுக்கிறதாக தமிழ் கற்றுக்கிறாங்க. டேடி சொல்றாரு காந்தி கூட திருக்குறள் கற்றுக்கிறதுக்காக தான் தமிழை கற்றுக்கிட்டதா சொல்றாரு. அதை பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்காரு, எனக்கு தெரியல. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி திருக்குறள் எதுக்காக படிச்சிருப்போம்? எங்களுக்குலாம் வந்து 12th 10th 8th எங்கே போனாலும் மார்க்கு ஒரு 2 மார்க்கு. ஒரு திருக்குறளை சரியாக எழுதிட்டேன், அதை கரெக்டாக அந்த கேப் விட்டு பிரித்து நான் எழுதிட்டேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு தெரிஞ்ச எழுத கொடுத்தா 2 மார்க் கிடைக்கும். இந்த 2 மார்க்குக்காக படிக்காத விட்டுட்டு இதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம், இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணால் எங்கே இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்காக அந்த சீரியஸ். ஓகேங்களா? ரொம்ப ஃபஸ்ட்டு போராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வேறு லெவலாக மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஓகேவா? நேரடியே புரிஞ்சுதா? நீ சொல்றது இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பமே அம்மக்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் குரலே நம்ம வந்து சுருக்கி நசுக்கி அடித்தாலுமே போட்டுருக்கோம். நல்லா இது வந்து நல்லா பேஸ் பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்னு பார்ப்போம். அது ட்ரை தான், எல்லாமே ஒரு முயற்சி தான். ஓகேங்களா? இதுவுமே எங்களுக்கு ஒரு குரலை வச்சு நாங்கள் ஒரு பேஸ், இது ஒரு பேஸ் வீடியோப்பா. இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு இது ஒரு பேஸ் வீடியோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு புள்ளி, ஒரு கோலம் போடணும்னா ஒரு புள்ளி வைப்பாங்க இல்லையா? இந்த வீடியோ ஒரு புள்ளி. இது 1330 குரலை தொடுதா எப்படி அப்படின்றது நீங்க எங்களோட முயற்சியும் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. ஓகேவா? அதையும் பார்ப்போம். ஸோ இதான் கைஸ், இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. கரெக்டாக ரத்தின சுருக்கமாக சொன்னா என்னன்னு தெரியல. ஓகே தான். ஓகேங்களா? சொல்லியிருக்கேன். ஓகேவா? பாய் சொல்லு டேடி. பாய். நீ எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க? திருக்குறள் தெரியுமா உனக்கு? 8வது தான் படித்தேன். ஒரு திருக்குறள்லாம் படிப்பேன். அந்த பள்ளியில் படிக்கல, புக்கு சும்மா படிப்பேன். அந்த அர்த்தம் மட்டும்லாம் படித்து எனக்கு எப்போயும் தேவைப்படும் போது சில உதாரணம் தரும்போது இருக்குது. அது படித்து நானே பிடிக்கும். திருக்குறள் பிடிக்கும். எல்லாருக்கும் திருக்குறள் பிடிக்காத இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். டேடிக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.